ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு யகஷான் ஐடியாஸ். இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பயனுள்ள வீடியோவோட தான் வந்திருக்கேன். நான் சொல்கிற இந்த டிப்ஸ் அண்ட் ஐடியாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எந்த மாதிரி மளிகை பொருளை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி 3 மாதம் ஆனாலும் நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி தான் அந்த மளிகை பொருள் இருக்கும். கொஞ்சம் கூட வந்து புழு பூச்சி எல்லாம் எதுவுமே வராது. அந்த மாதிரி டிப்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நாள் அரைச்ச சட்னியை வந்துட்டு மீதமான சட்னியை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். வணக்கி அரைக்கிற சட்னியாக இருந்துட்டுன்னா அடுத்த நாள் எடுத்து சூடு பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம். ஆனால் இந்த மாதிரி பொட்டுக்கடலை சட்னியை வந்துட்டு சூடு பண்ணி சாப்பிட முடியாது. நான் சொல்கிற இந்த டிப்ஸு மூலியமாக நீங்கள் சட்னியை வந்துட்டு அதே டேஸ்ட்டோடு சாப்பிட முடியும். அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஹாட் பாக்ஸில் நான் வந்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்திட்டு அந்த சட்னியை வந்துட்டு உள்ளே வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு இதை நான் வந்துட்டு தொடாமல் வச்சிடுறேன். 10 நிமிஷம் கழித்து இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம சட்னி வந்துட்டு எப்படி அரைச்சோமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதை வந்துட்டு அப்படியே எடுத்து நம்ம டைரெக்டாக வந்துட்டு தோசைக்கு இட்லிக்கு வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அதே டேஸ்ட்டோட தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து முடி கொட்டுறது வந்து உடம்பு சூட்டுனாலையும் இருக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்த் கேர் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள்னாலையும் இருக்கலாம். நம்ம ஷாம்பெல்லாம் மாற்றி பார்ப்போம், இல்லைனா ஹேர் ஆயில் மாற்றி பார்ப்போம். இது எல்லாத்தையும் விட இன்னொரு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற சீப்புனாலையும் கூட நம்மளுக்கு முடி கொட்டலாம். யாராவது ஒருத்தங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பொடுகு இருந்தது அப்படின்னா அந்த சீப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கும் கூட தலையில் வந்து பொடுகு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனாலையும் கூட நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து ஏற்படலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷீப்பை வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ண பழகிக்கோங்க. நான் ஒரு பவுலில் வந்துட்டு சுடு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து சோப் ஆயிலும் உப்பையும் சேர்த்திட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நீட்டாக அழகாக வந்து ஒரு பழைய ப்ரஷ்ஷால் வந்துட்டு நம்மளுடைய சீப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிறதும் கம்மியாகும். சீக்கிரமாக நம்ம தலையில் வந்து பொடுகும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், நான் நீட்டாக அழகாக எல்லா சீப்பையும் வந்து நான் கழுவி எடுத்துட்டேன். எவ்வளோ விதமான அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்துட்டு நல்ல தண்ணியில் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் தொடச்சிட்டு அந்த இடத்துல வச்சிடாதீங்க. கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு நம்ம சீப்பு வைக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுக்கலாம். வெயிலில் வைக்கிறனால இன்னமும் வந்து பாக்டீரியா ஏதாவது இருந்துட்டால் அது வந்துட்டு போகிறதுக்கு இன்னும் நல்லா யூஸ் ஆகிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம வாங்கிட்டு வர மல்லிகை செலவு வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். சில பொருட்கள் பார்த்திங்கன்னா சோப்பு, அப்பளம், பேஸ்ட்டு, இந்த மாதிரியான மைதா மாவு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது. இந்த மாதிரியான பருப்பு வகைகள்லாம் வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எது கெட்டு போகுமோ அந்த பொருளை மட்டும் நான் தனியாக ஃபஸ்ட்டு வந்து பிரித்து எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். 6 மாதம் ஆனாலும் அந்த பொருள் வந்து கெட்டு போகாது. இப்படி தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வந்து 2 கடாய் வச்சுருக்கிறேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து சூடு பண்ணுறேன். ஹையில் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம போட்ட கொஞ்ச நேரத்திலே வந்து கருகிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்துட்டு சூடு பண்ணணும். இந்த மாதிரி வந்து தட்டைப்பயிரெல்லாம் சீக்கிரமாக வந்து வண்டு வந்துடும். நான் சொல்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை நாள் வச்சுருக்கீங்களோ யூஸ் பண்ணுற கடைசி நாள் வரையிலுமே அந்த பருப்பு வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நான் வீடியோவில் காமிச்சிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்து சூடு பண்ணிக்கிட்டே இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கட்டை கரண்டி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம சூடு பண்ணுற ஐட்டம் வந்து அதிகமாக இருக்கிறனால ஸ்டீல் இருந்துட்டால் நம்ம கை வந்து ரொம்ப சுற்றும். இந்த மாதிரி கட்டை இருக்கும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு கை சுடாது. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆயிரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம
போட்டு வச்சுக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம காத்து படுற மாதிரி இருக்கணும். இத உடனே அப்படியே ஸ்டோர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சிராதீங்க. கையோட நான் பாசி பருப்ப வந்துட்டு ஒரு கடாயில சேர்த்திக்கிறேன். லோ ஃப்ளேம்ல தான் நான் அப்பயும் வச்சு செஞ்சுட்ருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ராஜ்மா எடுத்திருக்கேன். அதையும் வந்து போட்டுட்டு 2 கிண்டு கிண்டி விட்டுட்டு, இந்த பக்கத்தில பார்த்தீங்கன்னா, நான் ஃபேனை வந்து ஹை ஸ்பீட்ல வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி வச்சு தான் வந்துட்டு நம்ம ஒரு 2 மணி நேரமாவது நம்ம சூடு பண்ண பொருள வந்துட்டு நல்லா காத்து பட காய வைக்கணும். உடனே எடுத்து ஸ்டோர் பண்ணிறக்கூடாது. இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டீங்க அப்படின்னா, பொருள் வந்து சீக்கிரமா அழுகி போயிரும். நம்ம சூடு பண்ண கையோடையே அந்த பொருள எடுத்து ஸ்டோர் பண்ணிறக்கூடாது. ஒரு 2 மணி நேரமாவது நம்ம ஃபேன் காத்துல அப்படியே வைக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு பாசி பருப்பையும் நல்லா வந்துட்டு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். கலர் சேஞ்சே ஆவல. நல்லா வந்து பொரிஞ்சு வந்திருக்கே ஒழிய கலர் சேஞ்ச் ஆவல. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொருளையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம மறுபடியும் ஃபேன்ல வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரவை எடுத்திருக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, கோதுமை ரவை 2யும் சூடு பண்ணிட்டுருந்தேன். ரவையில பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா பார்த்தீங்கன்னா, அங்கங்க வந்து ஒரு மாதிரி நூல் கோத்த மாதிரி வந்துரும். புழு சீக்கிரமா ரவையிலலாம் வந்துரும். இந்த மாதிரி நம்ம பொன்னிறமா வறுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியா ரோஸ்டட் ரவா வந்து வீட்லயே ரெடி பண்ணிரலாம். எந்த ஒரு பொருளையும் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ரோஸ்டட் பண்ணிட்டு, ஃபேன் காத்துல நல்லா காய வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது, குழம்பும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டேஸ்ட்டா அதிகமாவும் குடுக்கும். அதே மாதிரி ஸ்டோர் பண்ற பொருளும் வந்து சீக்கிரமா கெட்டு போகாது. இதே மாதிரி எல்லாத்தையும் மூக்குக்கல்ல எல்லாத்தையும் தான் நான் சூடு பண்ணிக்கிட்டேன். இது மட்டும் தான் சூடு பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லங்க. இன்னொரு முக்கியமான பொருளையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நம்ம கடையில வாங்கிட்டு வர மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 1/2 கேஜி இது வந்து ஆஃபர்ல வாங்கிட்டு வந்தேன். இது 1/2 கேஜி இருந்தாலுமே, நம்ம உடனே வந்து 1 மாசத்திலே யூஸ் பண்ணிறதில்ல. ஒரு 2 மாசமாவது மேக்ஸிமம் வைப்போம். ஆனா வாங்கிட்டு வந்து பேக்கெட் ஓப்பன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, அங்கங்க கட்டியா இருந்தது. அதையும் வந்து இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு லைட்டா சூடு பண்ணுங்க. சூடு பண்ணதுக்கப்புறம் இத வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு, அதே மாதிரி தான் டப்பால ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது, நம்மளுடைய குழம்போட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமாகுமே ஒழிய கம்மியாவாது. அதே மாதிரி பொருளும் வந்து கெட்டு போகாது. நெறைய நாள் வந்து நம்மளுக்கு வண்டு, புழு எதுவும் வராம நம்மளுக்கு பொருள் வந்து நெறைய நாள் வந்து வரும். நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோல வந்துட்டு புடிச்சிருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் சரி என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொருள நீங்க ஸ்டோர் பண்ணும்போது, உங்களுக்கு வந்துட்டு நெறைய நாள் பொருள் வந்து கெட்டு போகாம வரும். எந்த பொருளா இருந்தாலும் நம்ப காசு குடுத்து வாங்குறது, கொஞ்சம் நம்ப வந்து ஐடியா பண்ணி இந்த மாதிரி நம்போ நேரத்த ஒதுக்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, 3 மாசம் இல்லங்க 6 மாசம் நான் சொன்னதுக்கு 6 மாசம் ஆனாலுமே அந்த பொருள் கெட்டு போகாது. அதுக்கு நான் கேரண்டிங்க. ஏன்னா, இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணியும் பார்த்துருக்கேன். கெட்டு போகவே போகாது. ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எல்லா பொருளையும் வந்துட்டு ஃபேன் காத்துல வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து காய வச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் விட்டுறணுமா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் இல்ல. ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு தடவ இந்த மாதிரி எல்லா பொருளையும் வந்து ஒரு கரண்டியால நல்லா வந்து கலறி குடுங்க. ஏன்னா, நம்போ சூடோட கொண்டு வந்து பாசன்ல போடுறோம். அங்கங்க ஒட்டியிருக்கும். அதனால எல்லாத்தையும் ஒரு தடவ மேல, கீழ இந்த மாதிரி நான் வீடியோல காமிக்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு, ஒரு 2 மணி நேரம் அத அப்படியே டச் பண்ணாம விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு, நீங்க வந்து ஸ்டோர் பண்ற டப்பால வந்துட்டு எடுத்துட்டு போய் அப்படியே ஸ்டோர் பண்ணிறாதீங்க. அந்த டப்பாவ நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தாங்க நான் எல்லா பொருளையும் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு நாளும் வந்து கெட்டு போனதில்ல, வண்டு வந்ததில்ல. நம்ம வாங்கிட்டு வந்து சில நேரத்தில ஃப்ரிட்ஜில கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஆனா, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் வேலைய நம்ம ஒதுக்கி, இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வெளியவே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில வைக்கக்கூடிய தேவையே இல்ல. இந்த மாதிரி நான் செஞ்ச ஐடியாவ வந்து என்னுடைய போன வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சேனல் பேஜில கூட போய் பாருங்க. வீடியோ புடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து நானே வந்து வீட்ல ரெடி பண்ணது முட்டை ட்ரை. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.